வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் முதல்ல வந்து நம்முடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் செட்டிங்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு புதிய யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் நான் செஞ்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கடுத்து இந்த செட்டிங்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கடுத்து நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரே வந்து நிறைய டாஸ்க்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த பர்மிஷன்ஸ்லாம் என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு டெமோ மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன் என்னுடைய சேனலுக்கு. ஸோ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் சொன்னது தான் விட்டுருங்க. இதை நான் செஞ்சுருக்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வியூ சேனல் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லோகோலாம் வந்து நான் அழகாக டிசைன் பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி பேனர் இமேஜ் எல்லாம் கொடுத்துட்டேன், ஹேண்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், இது மாதிரி யூஆர்எல். இங்கே வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணணும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு. ஸோ அது இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லா இமேஜுமே பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேனர் வந்து இருக்கும், கீழே வந்து நம்ம லோகோ. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனல் வந்து என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படின்றத பற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழுதுண்டு ஒரு நம்ம திருக்குறளை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து உழவர்கள் செயலில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கொட்டிட்டு அதுக்கு அந்த நான் சேனல் என்ன பதிவிட போகிறேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் சேனலுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நான் பர்மிஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு பர்மிஷன் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தான் ஓனராக இருப்பீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் உங்கள் சேனலுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்வைட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இன்வைட் அப்படின்றத கொடுத்துட்டு அவங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க. இங்கே ஏன் வந்து நம்ம இப்படி கூட பண்ணலாமே, நம்மளுடைய தமிழரசனுடைய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு கூட ஒர்க் பண்ண சொல்லலாம். இன்கேஸ் ஒர்க் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்க எந்த நாள் சேஞ்சஸ் பண்ணாலோ எது பண்ணாலுமே அதை யார் பண்ணணுன்றது தெரியாது போயிடும். அதான் அந்த அந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எப்பயுமே ஒரு அட்மின் அக்கௌண்ட்னா நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், அதுக்கு அடுத்து தான் மற்றவங்களுக்கு அந்த அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்துடுங்க. இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே அக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து செலக்ட்னு கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பர்மிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், அதாவது கேன் வியூ எவ்ரிதிங், மேனேஜ் பர்மிஷன்ஸ், கோ லைவ் அண்ட் கிரியேட், எடிட் அண்ட் டெலீட் கண்டென்ட். அதாவது இந்த தமிழரசனுடைய சேனலுடைய ஓனர் என்ன பர்மிஷன்ஸ் இருக்கோ சேம் பர்மிஷன் அப்படியே மேனேஜருக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேனேஜர். அதுக்கடுத்து எடிட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த எடிட்டர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வியூ எவ்ரிதிங், அதை லைவ் போக முடியும், ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண எடிட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் வந்து என்ன ஒரு சின்ன இதுனா இந்த மேனேஜருக்கும் ஓனரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்மிஷன்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து எடிட்டர் லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் தான். பட் என்ன ஒன்று ரெவன்யூ டேட்டா, அதாவது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் லிமிட்டடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எடிட்டர்னு இருக்கும். சப்டைட்டில் எடிட்டர் பார்த்தீங்கன்னா கேன் ஆட் எடிட் அண்ட் ரிமூவ் சப்டைட்டில்ஸ் பட் கான் வியூ எனிதிங் எல்ஸ். அதாவது அவங்க வந்து சப்டைட்டில் ரிலேட்டடாக மட்டும்தான் வந்து ஒரு சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணலாம், இல்லை அந்த சப்டைட்டில் வந்து ரிமூவ் பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும், மற்ற எந்த விஷயமும் பண்ண முடியாது. வியூவர்ன்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும், எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து வியூவர் லிமிட்டட்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பர்மிஷன் மாதிரி தான், வியூவர் மாதிரி தான். பட் என்ன ஒன்றா ரெவென்யூ டேட்டாவையும் பார்க்கக்கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வகையான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் ஒர்க் பண்ணுற பர்சன் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் பர்மிஷனை கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ ஷாப்பிங். பைமோட்டோ இ ஷாப்பிங்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம். நல்ல சர்வீசஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.